இந்த இந்த பேஷன்ல மட்டும் தொடர்ச்சியா யாரு படம் பண்ணாலும் வெற்றி படம் பண்ணணும்னா ஒரே தம்ரூல் தான், அல்லது அதுக்கு ஒரே ஒரு சீக்ரெட் தான். ஜோ டீம் மாதிரி பாசிட்டிவா எனர்ஜியா உண்மையா வேலை பாருங்க, வெற்றி கிடைக்கும். நன்றி. பிரசன் ஊடக தோழர்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம். நிறைய இடத்துல இந்த மாதிரி ஆங்கரா நின்று பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் என்ன கூப்பிட்டு பேச சொல்லும் போது என்னன்னு தெரியல, லைட்டாக தடுமாறுது. தேங்க்யூ எல்லாருக்குமே. டீம் இதோட தொடக்கம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரொடக்ஷனுக்கு வந்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே டீமாக சேர்ந்து ஓடினது தான் இந்த படம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ரியோன்னா விராட் கோலி, அடுத்த பேர் வந்துருச்சுன்னா இப்போ. ஸோ விராட் கோலி நம்ம இதுக்கு ரியோன்னாவோட கான்ஃபிடன்ஸ் தான். ஒரு நாள் ரேண்டமாக காரில் போகும்போது தம்பி பேசணுண்டான்னு கூட்டின்னு போனார். போகும்போது ஒரு கான்வர்சேஷன், அந்த கார் அப்படியே போய் நின்னது என் வீட்டு வாசல்ல, அப்படியே போய் பேசினது அப்பாட்ட. இந்த மாதிரி நடந்ததுதான் இது. ஜோ இதுக்கு முன்னாடி வேற ப்ரொடக்ஷன்ல ஓகே ஆகும்போது அப்பவுமே அந்த டீமோட ரியோன் ஆஃபீஸ்ல சுத்திட்டு இருந்த பையன் தான். அது நம்ம ப்ரொடக்ஷனுக்கு வரும்ன்றதுலாம் அப்ப ஐடியாவே இல்லை. அண்ட் MS தோனி, ஹரியண்ணன்ட்டு பெரிய பிளஸ் என்னன்னா எமோஷன். அவர் ஒரு விஷயம் பண்றாருன்னா அது அவ்வளவு எமோஷனலி ரொம்ப எல்லாருமே இங்க இருக்க இப்ப வேலை பார்த்த எல்லாரும் கூட அவருக்கு எமோஷனலி ஏதாச்சும் ஒரு கனெக்ட் இருக்கும். அந்த எமோஷன்ல தான் ஜோவோட எமோஷனா வெளியே வந்துச்சு. ஸோ அதுதான் ஹரியன். அவரோட ஃபுல் எமோஷன், ஃபுல் அவரோட வாழ்க்கையில பார்த்தது அனுபவிச்சது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஜோன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் ஜோவோட 50th டேயோட சக்சஸ்ன்னு நினைக்கிறேன். அண்ட் சித்து அண்ணாட்ட எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும்தான் செட்டில் டீம்லேயே கொஞ்சம் ரொம்ப கம்மியா பேசின ஆள்னு நினைக்கிறேன். மற்றவங்க எல்லாருமே செம க்ளோஸ். சித்து அண்ணா அந்த மாதிரி நேரில் பார்க்கும்போது மட்டும் தான் பேசுறது. பட் பேசும்போது எல்லாமே என்னையா பண்ற, எப்படியா போகுது, அடுத்து என்னையா, அப்படிதான் அந்த ஒரு கான்செப்ட் இருக்கும். மோர் லைக் பிரதர், நல்ல பழக்கம். நம்ம என்ன பண்றோன்றது நமக்கே தெரியாம அப்டேட் வாங்கிட்டு இருக்கு ஆளு. சாய் ஒன்னா டான்ஸ் கிளாஸ் போவோம், ஒன்னா காலேஜ் போனோம், எல்லாம் ஒன்னா போயிட்டு இப்போ ஒரே ஸ்டேஜில் உட்காந்துருக்கோம். அதுவே ரொம்ப பெருமை தான். அண்ட் ஆல்சோ ஸ்டில்ஸ் பண்ணியிருக்காங்க ராஜா. அவங்களோட பையன் அஜய், அவனும் என் ஸ்கூல் ஃப்ரெண்டு. இந்த மாதிரி சுற்றி PK டிசைனர் அவர் என் காலேஜ் சீனியரு, கெவின் என் காலேஜ் சீனியர், ரியோன்னு ரொம்ப வருஷமா பழக்கம், ஹரியனை ரொம்ப வருஷமா பழக்கம். இப்படி வருடங்களா கடந்து பழகின எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பண்ற படம் தான் ஜோ. ஸோ அது உண்மையிலேயே நம்ம சொல்லுவோம், அந்த சக்சஸ்ன்றது ஒருத்தரோட சக்சஸா எப்பவுமே இருக்காது, ஒரு டீமோட சக்சஸ்ன்னு. ஸோ அப்படி டீமாவே சேர்ந்து ஜென்யூனா ஓடினதுல கிடைச்ச வெற்றி தான் 50வது நாள். கோச்சாரியா அவர்லாம் நாங்க எங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம் பார்க்கும்போது தோணுது, இதுக்கு சிரிப்பு வருது, ஆனா அந்த ஆள் பண்றதுனால சிரிப்பு வருதா இல்ல உண்மையிலேயே அந்த ஜோக் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்ற டவுட்டோட இப்போ 50வது நாள் வரைக்கும் நான் அந்த டவுட்ல தான் இருக்கேன். ஆனா ஆடியன்ஸ் ரொம்பவே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு இந்த இது தியேட்டர்ல போய் பாக்குறதுக்கான இதுவே கிடைக்கல, ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. எங்க அப்பா ஒரு நாள் முன்னாடியே நான் அனுப்பிச்சு விட்டாரு அடுத்த படத்துக்கு போடான்னு. ரிலீஸ் அன்னைக்கு நான் இல்லவே இல்லை, அதுக்குலாம் ரியோன் திட்டு வாங்கினேன். ஸோ ரிலீஸ் அன்னைக்கு இங்க இல்லவே இல்லை, அதுக்கு அடுத்த படம் போனான்னு அனுப்பிச்சு விட்டாங்க. ஒரு 2 வாரம் அங்கே ஷூட் போகுது. போனதுக்கு அப்புறம் தேனியில படம் பாக்குறோம். 2 வாரம் கழிச்சு போகும்போது அந்த தியேட்டர் ஃபுல்லி எனக்கு அங்கே டிக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த டிக்கெட் போய் பார்க்கும்போது டிக்கெட் இல்லைன்னாங்க. அப்புறம் இந்த மாதிரி போயிட்டு நான் நடிச்சிருக்கேங்க அப்படின்னு சொல்லி பின்னாடி ஒரு 2 சீட் மட்டும் கொடுத்தாங்க. அங்கே போய் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பி. 2வது வாரம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க. 2-3 சீன் தான் நான் ஓகே ஒரு சீன் அவ்வளோதான் அப்படின்னு நினைச்சா அதுக்கெல்லாம் என்ஜாய் பண்றாங்க. அப்படின்றதெல்லாம் அங்கே ஆடியன்ஸோட பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும்ல, அதை நான் டேஸ்ட் பண்றதுக்கு 2 வாரம் ஆயிடுச்சு. என்னை விட்டுட்டு நிறையா அந்த மாதிரி ஊரா போய் டேஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க டீமு. ஸோ இதுக்கு மறுபடியும் தேங்க்ஸ் சொன்னா. அண்ட் ஹீரோயின்ஸ் 2 பேரும் எனக்கு தெரிஞ்சு ஹோட்டலுக்காரு எனக்கெல்லாம் இந்த மாதிரி சொல்லித்தரவே இல்லையே, நீ என்ன பண்ற. ரைட்டு, ஹோட்டலுக்காரோட ட்ரைனிங் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் டைரக்ஷன் டீம் மொத்தமாவே இதுல ஒர்க் பண்ண எல்லா டைரக்ஷன் டீமும் எல்லாருமே என்னோட வயசுல பெரியவங்க. யாரையுமே நான் அண்ணன் கூப்பிட்டதே இல்லை, அந்த இடத்தையும் என்ன வச்சுக்கிட்டதே இல்லை. பேர் சொல்லி கூப்பிட்டு பழகி ஃப்ரெண்டாவே இருந்ததுதான் இந்த படத்தோட சக்சஸுக்கும் பெரிய காரணம். அண்ட் தேங்க்ஸ் டு அப்பா அம்மா. அம்மாவுக்கு கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லிதான் ஆகணும். தம்பி சொன்ன மாதிரிதான் நாங்க 3 பேரும் 3 திசையில ஓடிக்கிட்டே இருந்தாலும் 3 பேரையும் ஒன்னா நின்றுக்கிறதுக்கு காரணம் அம்மா தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபர்ஸ்ட் படமே 50th டே அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த எனர்ஜி எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த படங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த எனர்ஜி கொடுத்த ஆடியன்ஸ்க்கு, ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஹரி ப்ரோ, ரியோ ப்ரோ அண்ட் ப்ரொடியூசர் சார் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஒரு படம் 50 நாள் தியேட்டரில் ஓடுறதுங்கிறதே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தியாக இருக்கும்.
இந்த 50வது நாள் ரன்னிங்ல இருக்கும்போது கிட்டத்தட்ட 52 திரையரங்கள்ல இப்போ கரண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது தான் ஸ்பெஷல் நியூஸ். யூஸ்வலாகவே என்ன பண்ணுவோம்னா ஒரு 35 நாள் படம் ஓடிடுச்சுன்னா ஒரு 4 தியேட்டர்ல பேசி எப்படியாச்சும் வந்து இந்த 50th டே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்க வேண்டியிருக்கும். பெரிய பெரிய வெற்றி படங்களுக்கே இதான் நடக்கும். என்ன ஒரு விஷயம்னா, நம்ம ஒரு ஒரு தொழிலதிபர் படம் ப்ரொடியூஸ் பண்ண வர்றாரு. ஜென்ரலாக பணத்தோட நிறைய தொழிலதிபர்கள் படம் பண்ண வந்துடுவாங்க. வழக்கமாக ஒரு படம் பண்ணுவாங்க, படம் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. பணத்தை மட்டும் எடுத்துகிட்டு வரல, கூட பேஷனையும் எடுத்துகிட்டு வந்தார் அருளானந்தன். டே 1ல ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே சொன்னாங்க. சும்மா ஜென்ரலாக சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நிறையா விஷயம் பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம், நான் நிறையா புத்தகம் படிச்செல்லாம் வந்து உலகத்தை தெரிஞ்சுக்கல. நான் உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டது வந்து படங்கள் பார்த்து. ஒரு புத்தகம் படிக்கிறதும் ஒரு படம் பார்க்குறதும் ஒன்று அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அன்னைக்கு தெரிஞ்சிச்சு சினிமாவை வேற வேற தொழிலில் உள்ளவங்கெல்லாம் எந்த அளவு மிக நுட்பமாக மிக கூர்மையாக பார்க்குறாங்க அப்படிங்கிறது. ஒரு படத்தை புத்தகமாக நினைக்கக்கூடிய ஒரு ஒரு தொழிலதிபரால் மிகச்சிறந்த தயாரிப்பாளராக இருக்க முடியும். அந்த படம் இப்போ நம்ம வந்து என்னன்னா, இந்த 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 படம் ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டோட ரிலீஸ் பண்ணியாச்சு. நான்லாம் வந்து ரிலீஸ் அன்னைக்கு முத நாள் வரைக்கும் அருளானந்தனோட சண்டை போட்டேன். ஒவ்வொரு தரமும் அந்த கான்ஃபிடென்ட் கூட வேணாம். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் சேட்டலைட் டிஜிட்டல் எதையுமே விற்காம நான் நேரடியாக ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ கூட ஒரு 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 ஓடிடி சேனல்லேருந்து வந்து ஆஃபர் வருது. நான் முத நாள் நைட்டு சொல்கிறேன், நல்ல படம் எடுத்திருக்கோம், நல்ல டீமு, மிக அழகாக டெலிவர் ஆகிருக்கு. அது ஒரு விஷயம் மட்டுமே பத்தாது, இன்னைக்கு வந்து அதை தாண்டின எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து நிறைய இருந்துருது. எத்தனையோ நல்ல படங்கள் வந்து முழுசாக அதோட சக்ஸஸை வந்து டேஸ்ட் பண்ண முடியாமல் நிறைய போராட்டமெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் அன்னைக்கு முத நாள் ப்ரீமியர் ஷோ அன்னைக்கு நைட்டு அருளானந்தனை நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறேன். இதுன்னு இல்லை, எனி ஒன் சேட்டலைட் டிஜிட்டல் இந்த படத்துக்கு வந்து ஒரு அப்ரோச் இருக்குது. இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓடிடி சேட்டலைட் கேட்குறதுங்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. இது என்னோட பார்ட் வந்து தமிழ்நாடு தேட்டரிக்கல் தான், நான் அதை பண்ணிட்டு போயிடலாம். புதுசாக ஒரு டீம், இத்தனை புது டீமு உங்களை நம்பி வந்து படம் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இன்னும் 10 டீம் படம் பண்ணுவாங்க. உங்களை மாதிரி ஒரு பேஷனேட்டான ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு ஒரு ப்ராஃபிட்டபிளோட ஒரு படத்தை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்ம சங்கர் பிரதர் 2 பேரும் தான் நின்று பேசிகிட்டே இருக்கோம். ஒரு பெரிய கான்ஃபிடென்ட், அண்ணா எனக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னாங்க. இந்த படத்து மேலே ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அந்த படத்து மேலே பேஷனாக இருக்குது, இதெல்லாம் சாதாரணமான விஷயம். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு, இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, ரிலீஸ் ஆகி அண்ணன் சொன்ன மாதிரியே அந்த அதில் இன்னொரு சந்தோஷமான விஷயம் வந்து என்னென்னா, எந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டியில் இருந்தாங்கன்னா, நான் எல்லா ப்ரொடியூசரோடையும் போய் உட்காரும் பொழுதே ஒரு படத்தை எடுத்துகிட்டு வரும்போதே அவங்க என்ன கேட்பாங்கன்னா, ஒரு 400 தேட்டர் போட்டலாமா அப்படின்னு கேட்பாங்க. 400 தேட்டர் போட்டுடலாம், அது வந்து ப்ரொடியூசருக்கோ அந்த பர்டிகுலர் டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட்டுக்கோ சப்போர்ட்டிவாக இருக்குமானா இருக்காது. மினிமமான ஒரு தேட்டர்லேருந்து வேர்ட் ஆஃப் மவுத்தில் படம் ரிப்போர்ட் ஆனதுக்கு பிறகு ஸ்ப்ரெட் ஆனால் தான் பெட்ரு. அந்த விதத்தில் அவங்க எடுக்கும்போதே எனக்கு இந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த தேட்டர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தாங்க. படம் போட்டோம். அன்னைக்கு ஈவினிங்கு அடிஷ்னல் தேட்டர்ஸ் வந்துச்சு, மறுநாள் அடிஷ்னல் தேட்டர் வந்துச்சு, மறுநாள் அடிஷ்னல் தேட்டர் வந்துச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஏதோ ஒரு டூர் போகிற ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி டோட்டல் டீமுமே என்ன பண்ணலாம் அந்த படத்துக்கு, ஃபர்தராக என்ன பண்ணலாம், படம் நல்லா போயிட்டு இருக்கு, இன்னும் என்ன போடலாம், படம் நல்லா போயிட்டு இருக்குண்ணே, இல்லை அண்ணே இந்த சனி ஞாயிறு வந்துருச்சுல்ல அதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்ல. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, நிறைய செலவை கூட குறைச்சிக்கோங்க, டீம் வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கு, அவங்களுக்கு வந்து அந்த சக்ஸஸை டேஸ்ட் பண்ணுறதுல வந்து எப்போதுமே ஒரு ஹீரோயின் டைரக்டர் எல்லாருக்குமே டெக்னீஷியன் எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். படம் பார்த்துட்டு வெளில வர்ற ஆடியன்ஸ் வந்து அவ்வளோ ஹாப்பியாக உள்ளே வர்றாங்க, நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிடலாம்னா டீமை வந்து தேட்டருக்கு போக சொல்லுங்கள், அந்த சக்ஸஸை முழுசாக அவங்களும் அனுபவிப்பாங்க, படத்துக்கும் பெரிய ப்ரொமோஷனாக இருக்கும் அப்படின்னு. இந்த இது வந்து ஏதோ 1 நாள் 2 நாள் நடக்கும்னு நினச்சேன்.
டெய்லி காலையில ஆனா ஸ்கூல் போற மாதிரி கிளம்பி எல்லா தியேட்டர்லையும். என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இது எல்லா படத்துக்கும் பண்ண முடியாது, எல்லா படத்துக்கும் கிடைக்காது, எல்லா ஆர்டிஸ்ட் டெக்னீஷியனுக்கும் அது கிடைக்காது. ஏன்னா படம் பார்த்துட்டு அந்த ஆடியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்களோ அந்த சந்தோஷத்தோட வெளிப்பாடை தான் அந்த டீம்கிட்ட காட்டுவாங்க. அந்த டீம் வந்து இன்னைக்கு அதாவது வந்து 500 வெள்ளி விழாக்களுக்கு சமம். அந்த ஆடியன்ஸ் படம் பார்த்துட்டு வெளியில வந்து நம்ம ரியோ பிரதரை பார்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டு பேசுனது, முத்தம் கொடுத்தது, டைரக்டரோட உட்காந்து பேசுனது, இது எல்லாமே வந்து அவ்வளோ எனர்ஜி. இதையெல்லாம் தாண்டி அடுத்த ஒரு விஷயம், இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து என்னன்னா, டியூஸ்டே ஆனே அர்ஷத் ரெடி ஆயிடுவான். ஆனால் இந்த வாரத்துக்கு எத்தனை தேட்டரு வந்து இந்த வாரம் நம்ம பிளான் பண்ணுறதுன்னு, நம்ம எத்தனை தேட்டரு கேட்குறோமோ அதை விட ஒரு 20 தேட்டரு எக்ஸ்ட்ரா ப்ரொடியூசர் கேட்பாரு அப்படின்னு. இந்த வாரம் 100 தேட்டரு போட்டுடலான்னா அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல வாய்ஸ் மெசேஜ் வந்துடும், ஒரு 120 போட்டுடலாமா அப்படின்னு. என்னன்னா இதோட ரன் வந்து அதிகமாக இருக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு தேட்டரில் போட்டு முடிஞ்சதுக்கு பிறகு அதே ஊரில் திருப்பி போடுறது வந்து சிரமமான விஷயம். ஏன்னா ஒரு படம் எடுத்து முடிச்சுட்டு அதில் இப்போ இதுக்கு வந்து டியூஸ்டேலேருந்தே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் எங்கள் டீமு. இந்த படத்தில் வந்து முக்கியமாக என்னுடைய டீம் அண்டு ஏரியா மேனேஜர்ஸ்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். 7 வாரமும் கிட்டத்தட்ட 100 சென்டருங்களுக்கு குறையாம மேக்சிமம் டைம்ல 100 சென்டருங்களுக்கு மேல 2வது வாரம் 3வது வாரத்துல எல்லாம் 200 சென்டருக்கு போயிட்டு இருந்துச்சு. இதுல வந்து எந்தெந்த சென்டருங்கள்ல விடுபட்ட சென்டர், எந்தெந்த சென்டருங்கள்ல வந்து ரீரிலீஸ் பண்ண முடியும், இதோட லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஒர்க் பண்ணாங்க. இந்த சென்டர்லாம் விடுபட்டிருக்கு. இந்த சென்டருங்கள்ல 2 சென்டர் இருக்கு, இதுல இந்த ரிலீஸ் படம் ஒன்று விடுவோம், நம்ம இந்த தேட்டரை டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு டியூஸ்டேலேருந்து ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடும். ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்குன்னா டியூஸ்டேலேருந்து ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு கவுண்ட் போடுவோம். அந்த கவுண்ட் போட்டதுக்கு பிறகு அருளானந்தன் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுவார், இன்னொரு 20 தேட்டர் சேர்த்து கிடைக்குமா. அப்போ வந்து என்னன்னா, ஆக்சுவலா என்னன்னா அது அவரோட நேரமா இந்த சினிமாவோட நம்ம சினிமா வந்து அதை எடுத்துக்கிச்சான்னு தெரியல. பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்த ஒரு படம் வந்து சுமாராக போகும், உடனே மறுநாள் அந்த தேட்டருங்களை மாற்றிட்டு இதை தேடுறதுக்கு ரெடி ஆவாங்க. இது என்னாச்சுன்னா ஒரு மாதிரி டீமாகவே எனர்ஜி ஆகிட்டாங்க. ஓகே, இந்த படத்தோட ரிப்போர்ட் கம்மியாக இருக்குது, இந்த இடத்துல இந்த தேட்டரை பாயிண்ட் பண்ணால் அடுத்தது மறுபடி தேட்டரில் போட்டுடலாம் அப்படின்னு ஒரு ட்ரீம் ரன் மாதிரி இந்த ஜோவுக்கு வந்து அவ்வளோ அழகாக மேக்சிமம் தேட்டர்ஸ் எப்படி கிடைச்சி. இப்போ வந்து தேட்டர் கிடைக்கல, ஒரு வாரத்துக்கு மேலே எங்கே தேட்டரு போகுது, பல விஷயங்களை உடைச்சிருக்கு. ரொம்ப ஒடுக்கமா, ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாமல். ஜோங்கிற படம் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் கிடையாதுங்க. இண்டஸ்ட்ரி பூரா புரட்டி போட்டுடுச்சு, வசூலில் கூச்சிருச்சு அப்படின்னு தயாரிப்பாளரும் சொல்லலை, டீமும் சொல்லலை. ஆனால் இந்த படம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னா சைலண்டாக சம்பவம் பண்ணுச்சு. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். கம்ப்ளீட் யூத் டீமு, அதை விட வந்து ஒரு டீமாவே நம்ம உருகி கொடுத்த நம்ம சித்து பிரதராக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், ஹீரோயின்ஸ் அத்தனை பேரும், ஏகன் பிரதர் அடுத்த படத்தோட ஹீரோ, அவங்க அந்த கம்பெனியோட அடுத்த பட ஹீரோ, அவரோட சன்னு, எல்லாம் பேஷனேட்டாக வேலை பார்த்தாங்க. இந்த படத்தோட வெற்றி இந்த படத்துக்கானது தாண்டி இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தவங்களோட பேஷனை சம்மந்தப்பட்டது. இந்த பேஷனில் மட்டும் தொடர்ச்சியாக யார் படம் பண்ணாலும் வெற்றி படம் பண்ணணும்னா ஒரே தம்ரூல் தான், அல்லது வந்து அதுக்கு வந்து ஒரே ஒரு சீக்ரெட் தான். ஜோ டீம் மாதிரி பாசிட்டிவாக எனர்ஜியாக உண்மையாக வேலை பாருங்கள், வெற்றி கிடைக்கும். நன்றி. ஸோ வணக்கம், வந்திருக்க ப்ரெஸ், மீடியா, பத்திரிகை, கேமராமேன், ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மற்றும் நன்றி வந்ததுக்கு. ஸோ ஜோ ஃபஸ்ட்டு படம், எல்லாமே ஃபஸ்ட்டாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படம் இவ்வளோ வெற்றியானதுக்கு 2 ரீசன். ஸோ ஃபஸ்ட் ரீசன் வந்து இந்த படத்தை சுற்றி இருந்த லவ். ஸோ எங்கள் அப்பா அம்மா லவ் மேரேஜ் பண்ணியிருந்தாங்க, ரியோ ஒன்று லவ் மேரேஜ் பண்ணியிருக்காரு, சித்து ஒன்று லவ் மேரேஜ் பண்ணியிருக்காரு, ஷூட்டிங்கில் நிறைய பேர் லவ் பண்ணியிருந்திருக்காங்கன்னு இப்போ தான் தெரியுது. ஸோ இதெல்லாம் சேர்ந்ததுனால படம் நல்ல ஒரு ரொமான்டிக் ஃபிலிமாக, லவ் ஃபிலிமாக வந்திருக்கு. ஸோ காலையில் மார்னிங் ஃப்ளைட்டில் தான் வந்தேன், திருச்சியிலேருந்து வந்தேன். ஸோ எப்படி ஒரு ஃப்ளைட்டை 2 பேர் ஓட்டுவாங்களோ அந்த மாதிரி இந்த படத்தை 2 பேர் தூக்கிட்டு போயிருக்காங்க. அதில் முதல் ஆர் MS தோனி, OMRன்னு நாங்கள் கூப்பிடுவோம்.
ஹரிஹரன், ராம் அண்ணன். ஸோ நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஜென்யூனா இதில் ரைட்டிங்காகவே ரொம்ப நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன ஒரு பவுண்டு கொடுக்கல. ஸோ அது இந்த மேடையில் பதிவு பண்ணிக்கணும்னு நான் விரும்புகிறேன். பவுண்டு ரொம்ப நல்லா கேட்டேன். தமிழில் கொடுத்தாரு, இங்கிலீஷில் கொடுத்தா கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு கேட்டேன். எனக்கு மட்டும் தரல, ஹீரோயின்ஸ்க்குலாம் கரெக்டான டைமில் போயிடுச்சு பவுண்டு. ஸோ ஆனால் இந்த படம் அண்ணனால மட்டும்தான் இவ்வளோ தூரம் இவ்வளோ தெளிவாக எடுத்திருக்க முடியும். காரணம் இது அவரோட கதை. ஸோ அது நிறைய பேருக்கு தெரியாது, அதையும் பதிவுபடுத்திக்கணும்னு ஆசைப்படுறேன். உண்மை கதை. ரெண்டாவது பைலட் யார் அப்படின்னா ரியோன்னு. ஸோ இந்த படம் இந்த லெவலில் ரீச் ஆகும் அப்படிங்கிறத எங்கள் எல்லாருக்கும் முன்னாடி அவர் நம்பினாரு. ஸோ எங்களுக்கு வந்து ஓகே, ஒரு படம் எடுத்திருக்கோம், ரிலீஸ் பண்ணுறோங்கிறது தான். இது 50 நாள் போகும், 75 நாள் போகுங்கிறதெல்லாம் ரியோனனுக்கு முன்னாடியே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அதுக்கு என்னோட பெரிய வாழ்த்துக்கள்ண்ணே. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் நான் சொல்லணும் தேங்க்யூ ஜோக்கு. ஸோ அடுத்ததா அப்படியே லைனாக வந்துடுறேன். நம்ம எடிட்டர் அண்ட் கேமராமேன். ஸோ இவங்க 2 பேரும் வந்து ஒரு காம்பினேஷனாக தான் இருக்காங்க. ஸோ இவர் ஒன்று விட்டார்னா அவரை மேட்ச் பண்ணிடுறாரு, அவர் ஒன்று விட்டா இவர் மேட்ச் பண்ணிடுறாரு. ஸோ எண்டு ப்ராடக்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நிறைய ஷார்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. உண்மையிலேயே ஹீரோ ஹீரோயின் அண்ணன் எல்லாம் கூட ரொம்ப நல்லா காமிச்சிருந்தீங்கண்ணே. இல்லை உண்மையிலேயே நல்லா இருக்காங்க, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக காமிச்சிருந்தீங்க. அந்த ஒரு செகண்ட் ஒருத்தர் வந்திருப்பாரு, அவரை சூப்பராக காமிச்சிட்டீங்க கரெக்டாக. ஸோ அடுத்ததா 2 ஹீரோயின்ஸ். ஸோ நிறைய பேசினது இல்லை அவங்கள்ட்ட. ஸோ பட் ஆனால் ரொம்ப நல்ல படத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு என்னவோ எப்படி சொல்றது, ஒரு ஒரு பொண்ணுக்கு வந்து அழகா ஒரு பொட்டு வச்சாதான் இன்னும் அழகு சேர்க்கணும்னா இவங்க 2 பொட்டா வச்சிருக்கோம் அந்த படத்துக்கு. ஸோ அந்த வகையில இவங்க 2 பேரும் ரொம்ப சூப்பரா இந்த படத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த வார்த்தை வாங்குறது கஷ்டம். இவங்களை ரீப்ளேஸ் பண்ணி இவங்க நடிச்சா நல்லா இருக்குங்கிறது ஈஸியா சொல்லிடுவாங்க. பட் ஆனால் அவங்கள ரீப்ளேஸே பண்ண முடியாதுன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இவங்க 2 பேருமே அவங்களோட பெஸ்ட்டை பண்ணியிருக்காங்க இந்த படத்துல. ஸோ அது பர்சனலாக எனக்கும் தோணுச்சு, நிறைய ரிவ்யூஸ்லயும் வந்தது. ஹரியனனை பத்தி சொல்லிட்டேன், இருந்தாலும் மறுபடியும் சொல்லணும்னா உண்மையிலேயே இந்த படத்துக்கு மேக்சிமம் எஃபர்ட் போட்டிருக்காரு. அதோட ரிசல்ட் தான் இன்னைக்கு 50th டே. சக்தி அண்ணன் ஃபோன் பார்த்துட்டு இருந்தீங்க. சக்தி அண்ணன் வந்து அப்பாட்ட பேசும்போது அவர் வைப்புல இருக்காரு, என்கிட்ட பேசும்போது என் வைப்புல இருக்காரு. அது எப்படின்னே தெரியல. ஆனா அண்ணன் வந்து இந்த படத்தை நாங்க எடுத்து வச்சோம். இது எப்படி பிசினஸ் பண்ணணுங்கிற பெரிய ஐடியா இல்லை ஃபர்ஸ்ட் படம்ங்கிறதுனால. ஆனா அதை கரெக்டா பிசினஸ் பண்ணி இன்னைக்கு இந்த 50வது நாள் எடுத்துட்டு வந்ததுக்கு சக்தி அண்ணன் ஒரு மேஜர் ரீசனா இருக்காரு. ஸோ படம் நல்லா இருந்தது, பிளஸ் சக்தி பிலிம் ஃபேக்டரியோட சப்போர்ட்ல தான். அந்த ஹர்ஷத் ப்ரோலாம் இப்பதான் பாக்குறேன், நைட்டு 12 மணிக்கு வாய்ஸ் நோட் போடுறாரு, காலைல 3 மணிக்கு வாய்ஸ் நோட் போடுறாரு. அந்த அளவுக்கு அந்த குரூப் ஆக்டிவேட்டடாவே இருந்தது. ஸோ அதோட வெற்றி தான் இன்னைக்கு இவ்வளோ தியேட்டர்ஸ்ல நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறது. ஸோ அடுத்ததா சித்து அண்ணன். ஆனா என்ன சொல்றது, சித்து அண்ணன் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு மியூசிக் டைரக்டர், நான் வந்து ஒரு ப்ரொடியூசரா போனோம். ஆனா இன்னைக்கு பயங்கர க்ளோஸ் டியர் ஃப்ரெண்ட் அண்ணன். ஸோ நிறைய பேசிக்கிறது உண்டு, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறது உண்டு. அண்ணனோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் எனக்கு நிறைய கேள்விப்பட்டேன். ஒரு பெரிய ப்ராஜெக்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் அதுவும் ரிலீஸ்க்கு இருக்கும். ஸோ அடுத்ததா பிரதர், இவர் சாய் ஸ்ரீனிவாஸ் பிரதர். ஸோ பிரதர் அந்த மாதிரிலாம் கூப்பிட்டதில்ல, வாடா போடா தான், பக்கத்து வீடு. ஸோ ரவி பிரசாத் ஸ்டுடியோ அவங்களது தான். ஸோ இந்த மாதிரி நாங்கள் படம் எடுக்கிறோம், அந்த மாதிரி நீங்கள் தான் வந்து யூனிட் பண்ணணும்னு சொன்னோடனே ஃபுல் ஃப்ளெஜ்டாக யூனிட் அமுச்சிட்டு கடைசியாக தான் பில்லு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் போட்டு அனுப்புங்க, நான் கொடுத்துட்றேன் அப்படின்னா. ஸோ அந்த வகையில் இந்த படத்துக்கு மேஜராக நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கான். ஸோ அடுத்ததா ஏகன், என்னோட அண்ணன். ஸோ நிறைய இடங்கள்ல நான் வந்து அப்பாவை பெருமைப்படுத்தினது உண்டு. இதுக்கு முன்னாடி மேடைகள்ல நிறைய என்னோட பிசினஸ் மீட்டிங்ஸ்ல பண்ணது உண்டு. இந்த படத்தின் வெற்றி மூலமா கண்டிப்பா ஏகன் வந்து அப்பாவை நான் பண்ணதெல்லாம் விட 100 மடங்கு பெருமைப்படுத்திட்டான். ஸோ அதுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய ரீசன். சினிமால வந்து ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், அதுவும் சினிமா தெரியாத ஒரு குடும்பம் வந்து ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த வகையில இதுல நாங்க எல்லாம் ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் அப்பா அருளானந்த் சார், இந்த படத்தோட ப்ரொடியூசர். அவரோட கான்ஃபிடன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுல இருந்து நினைவுக்கு வர வரைக்கும், அதாவது ஒரு 15-16 வயசு வரைக்கும், இந்த இல்ல 20 வயசு வரைக்குமே அவர் என்கிட்ட சொன்ன ஒரே விஷயம், அந்த ஒரு படத்துல ஒரு யாருக்குமே தெரியாம வாழ்ந்துடணும், அந்த மாதிரி எக்காரணத்தை கொண்டு சினிமால எடுத்துக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ அதையும் மீறி ஒரு நாள் ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி நம்ம படம் எடுக்க போறோம்னு சொன்னாரு. எடுக்கலாமான்னு கேட்கல, எடுக்க போறோம்னு சொன்னாரு. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் கான்ஃபிடன்ஸ். அடுத்தது ஓடிடி சேட்டலைட் பிசினஸ் முடியல, அண்ணன் சொன்ன மாதிரி முடியல. ஸோ அப்ப என்ன சொன்னாருன்னா, நவம்பர் 24 படம் ரிலீஸ் இறங்குறோம் நம்ம அப்படின்னாரு. நான் கேட்டேன் பிசினஸ் முடியலையேன்னு. அது முடிச்சுட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வச்சாங்க. ஸோ அந்த 2 கான்ஃபிடன்ஸோட வெற்றி தான் இன்னைக்கு 50வது நாளுக்கு நம்ம வந்திருக்கோம்.
ஸோ இந்த படத்தோட மெயின் சக்ஸஸுக்கு காரணம் அருளானந்த் சாரோட கான்ஃபிடன்ஸ் தான். ஸோ அதுக்கும் பெரிய வாழ்த்துக்கள், நன்றி. திரும்ப திரும்ப நம்ம குடும்பத்துக்கு நிறைய பேர் சேர்த்துக்கிட்டே இருக்கோம். கண்ணு படம் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஸோ வேற யாரையும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கோச்சாரியா சார் இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸை ரெகக்னைஸ் பண்ணாங்க இந்த படத்துல. அது எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதை தாண்டி எங்களுக்காக உழைச்ச முக்கியமான நபர்ல ஒரு நபர்னா சங்கர் அண்ணன், தனசேகர் அண்ணன். ஸோ இவங்க 2 பேர் வந்து நானும் அப்பாவும் இருந்து என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா அங்க ஷூட்டிங்ல இருந்து பண்ணாங்க. அந்த வகையில ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. அதை தாண்டி இப்போ இந்த 50வது நாள் போஸ்டர் ஒன்று டிசைன் பண்ணி நம்ம எல்லா குரூப்லயும் ஷேர் பண்ணும்போது சக்தி அண்ணன் ஒரு வாய்ஸ் போட்டிருந்தாரு. ஆனா இந்த மாதிரி ரொம்ப அதாவது எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்குண்ணே. இந்த மாதிரி 50வது நாளுங்கிறதெல்லாம் இன்னைக்கு பெரிய பெரிய படங்கள் கூட கிடைக்கல, ஆனா நம்ம படத்துக்கு கிடைச்சிருக்குங்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல படத்தை மக்கள் வரவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. உங்களோட மோட்டிவேஷன் தான் திருப்பி எங்களை அடுத்தடுத்து எடுத்துட்டு போச்சு. ஃபர்ஸ்ட் சினிமா மேடை, அதனாலதான் இப்படி கொஞ்சம் இதுவாகுது. பட் ஆனால் பரவாயில்ல. ஸோ வேற யாரையும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா சாரி. நம்ம இது வந்து சைலண்டா சம்பவம் பண்ணோம்னு சொன்னோம். அதே மாதிரி அடுத்து ஒன்று சைலண்டா ரெடி ஆகிட்டு இருக்குண்ணே. ஸோ அதுவும் கூடிய சீக்கிரம் அப்டேட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்த சம்மர்லயே பிளான் பண்ணி அடுத்த படம், அதாவது கோழி பண்ணை செல்லதுரைன்னு சொல்லி, ஸோ இவரை வச்சு ஹீரோவா பண்றோம். நேஷனல் அவார்ட் வின்னர் சீனு ராமசாமி சார் டைரக்ஷன்ல யோகி பாபுவும் கூட சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப பார்த்தோம், ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. அதான் இதே மாதிரி எனக்கு ஒரு திருப்தியான படமா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ தேங்க்யூ. வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது எல்லாத்துக்கும் தாண்டி அம்மாவுக்கு நன்றி சொல்லணும். எங்க 3 பேரையும் கரெக்டா வீட்டில இருந்து சப்போர்ட் பண்றாங்க. படம் ரிலீஸ் அன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். படம் ரிலீஸ் அன்னைக்கு யாருமே ஒன்றா இல்லை. ஸோ நான் வந்து திருச்சியில இருந்தேன், அப்பா அம்மா சென்னையில் இருந்தாங்க, ஏகன் தேனியில் இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி பிரிஞ்சிருந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு யூனிட்டி எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கு. அதோட வெற்றி தான். திரும்பி அந்த அருளானந்த குடும்பம் அப்படிங்கிறதுக்கு பெருமை சேர்த்துக்கிட்டே இருக்கும் எல்லாருமே ஒரு வகையில. இது வந்து ஏகன் ரொம்ப பெரிய பெருமையா சேர்த்திருக்காரு. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம 24ஆம் தேதி ரிலீஸ் பண்ணோம்னு நினைக்கிறேன். ஸோ 23ஆம் தேதி அடுத்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சோம். அது அருள் சாரோட 3வது கான்ஃபிடன்ஸ். அதோட வெற்றி இந்த மேடை இல்லை, இன்னொரு மேடை இருக்கு. அதுல கூடிய சீக்கிரம் சந்திப்போம். ஸோ வாய்ப்பளித்த எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.